இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் கெய்சருக்கு வர மல்டி ஃபங்க்ஷனல் ப்ரெஷர் வால்வு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து டேப்லேருந்து இன்புட் கொடுக்குற இடங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கேஸ்கட் வாஷர் ஒன்று இருக்குங்க. அடுத்ததாக இந்த சின்னதாக இருக்கிற பைப் வந்து பார்த்திங்கன்னா கெய்சரில் கேஸோ அல்லது ஓவர்லோடானாலோ ரிலீஸ் ஆகிற ப்ரெஷர் பைப்புங்க அது. அடுத்தது இந்த ஏரோ மார்க் இருக்கிறத பார்த்து நீங்கள் இன்புட் அவுட்புட் கொடுத்தணும். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேப்லேருந்து வரது. கூராக இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கெய்சர் இன்புட்டுக்கு போகிறது. இந்த இடத்துல ஒரு வாஷர் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீசரில் இந்த வால்வு மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு தாங்க மாட்டணும். இந்த ஏரோ மார்க் பார்த்து நீங்கள் மாட்டிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வு சேஃப்டியாக இருக்கிறதுக்கோசரம் மேலே லப்பர் கேப் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி வால்வு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வால்வு இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கெய்சர் ஃபிட் பண்ணுவாங்க. அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வால்வு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட பார்க்கலாம். இந்த அம்புக்குறி இருக்கிற சைடு இன்புட், கூராக இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கெய்சருக்கு இன்புட்டுங்க. இந்த லோடுக்கு மேலே கெய்சரில் ப்ரெஷர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த சின்ன பைப்பிலையாக வந்துடும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியிருந்தால் தான் அதுவும் ரிலீஸ் ஆகும். இது கம்பல்சரி ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வால்வு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் வால்வு மாதிரியும் ஒர்க் ஆகும். ஓவர்லோட் ஆனிச்சுன்னா அந்த குக்கர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த இடம் ரிலீஸ் ஆகி அந்த சின்ன பைப்புலையாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுங்க. அதுக்காகவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ப்ரெஷர் வால்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வால்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேப்லேருந்து கெய்சர் டேங்க்கு போன தண்ணி ரிட்டன் வராமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு 20-30 அடி உயரத்தில் தண்ணி இருந்தாலும் அந்த டேங்க்குடைய ப்ரெஷர் இந்த கெய்சர் டேங்க்கில் போகாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த நான் ரிட்டன் வால்வு யூஸ் ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ கெய்சர் நிரம்பி போச்சு. இப்போ கெய்சரில் இருக்க தண்ணி ரிட்டன் கீழே வர மாட்டேங்குது. ஓவர்லோடு ப்ரெஷர் ஆனிச்சுன்னா இது வழியாக ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுங்க. அதாவது அதிக தண்ணி வராதுங்க. அந்த ப்ரெஷர் எவ்வளோ தேவையோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த கேஸ் மட்டும் ரிலீஸ் ஆகுங்க. இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து லைன் இப்போ கெய்சருக்கு போயிடுது. இப்போ மேலே வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரதில்லை. அதனால் டேங்க் காலியாக இருந்துச்சுன்னா அந்த கெய்சரில் இருக்க தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த கெய்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளத்தினால கட் ஆஃப் ஆகலைன்னா, ஓவர் ப்ரெஷரோ அல்லது நீராவி ஜாஸ்தி ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அந்த வாஷர், இது ப்ரெஷரில் ரிமூவ் ஆகி உங்களுக்கு இந்த சின்ன பைப்புலையாக ப்ரெஷர் வரும். இந்த சின்ன பைப்பில் ஒரு டியூப் மாட்டி நீங்கள் ட்ரைனேஜ் ஹோஸில் கொடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கிறேன் பாருங்கள், அந்த தண்ணி அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைப்பாக ஒர்க் ஆகுதுங்க. இது இல்லாமல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, ஓவர்லோடில் இங்கே பாருங்கள், இந்த அளவு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷருக்கு மேலே உங்களுக்கு வந்து நீராவி ஆனிச்சுன்னா உங்களுக்கு இந்த டேங்க் வெடிக்கிறதுக்கு அல்லது அவுட்லைன் பைப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ப்ரெஷர் வால்வு கம்பல்சரி கொடுக்கணுங்க. இப்போ இந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறோம். இப்போ ஒரு டியூப் மாட்டி நான் கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. டேங்க் ஃபுல் ஆகிடுச்சுன்னா இந்த ரிலீஸ் ஆகாமல் மறுபடியும் லாக் ஆகி அந்த தண்ணீர் வந்து தடுத்து நிறுத்திடும். அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 லிட்டர் டேங்க் இருக்குன்னா அந்த லிட்டர் டேங்க்குடைய கெப்பாசிட்டி ஃபுல்லாக இந்த சின்ன கெய்சருக்குள்ளே போகும்பொழுது அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா விரிவடையும். அது விரிவடையாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த வால்வு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மேலே இருக்கிற தண்ணி இது வழியாக தான் ரிலீஸ் ஆகுங்க. இந்த வால்வு இல்லாமல் நீங்கள் மாட்டினீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அந்த ஹீட்டருடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சரியாக ஒர்க் ஆகலாம், ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஏறிட்டுருக்கும். டேங்க்கில் தண்ணி இல்லாத சமயத்தில் அது ஹீட் ஏறி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் ராடோ அல்லது டேங்கோ பஸ்ட் ஆகாமல் பாதுகாக்கிறது தான் இந்த வால்வுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.